பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்குமே ஒரு முடிவுக்காக காத்திருப்போம். எக்ஸாம் எழுதினவங்க நல்ல ரிசல்ட் வரணும்னு காத்திருப்பாங்க. அது நல்லா எழுதிருந்தாலும் எழுதாட்டினாலும் நான் ஃபஸ்ட்டு மார்க் வரணும், பெஸ்ட்டு மார்க் வரணும்னு காத்திருப்பாங்க. அதே போல் திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க நல்ல பொண்ணாக கிடைக்கணும், நல்ல பையனாக கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் நல்ல மருமகன், நல்ல மருமகள். ஆனால் சபையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க, ஆண்டவரே எப்படியாவது அந்த குடிகாரர் மனம் திரும்பணும், எப்படியாவது இந்த விபச்சாரக்காரர் மனம் திரும்பணும், எப்படியாவது இவங்க சர்ச்சைக்கு வரணும், எப்படியாவது இவங்க சர்ச்சைக்கு வரணும், இந்த கொலைகாரர் மனம் திரும்பத்தக்கதாக இங்கே சர்ச்சைக்கு வரணும். இந்த சபையில் மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை அவங்க ஏக்கத்தோடு காத்திருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இப்படியாப்பட்ட ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? அப்போது கர்த்தருக்காக உண்மையாக ஓடணும், நம்முடைய சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எதிர்பார்த்திருக்க முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதிக்கு எதுவான நினைவுகளே. ஆமாம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போது ஒரு பெரிய மந்திரவாதி மனம் திரும்பி சபைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஊரில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாங்க, கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்து வார வாரம் தன்னை அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் டைமிங்க்கு ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு முடிவு. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் சித்தமாக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் உடனே ஆசீர்வதிப்பார். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக மன்றாடணும். ஆண்டவரே உங்கள் அன்பு பிரச்சனை அந்த குடும்பத்தில் போகணும், ஆண்டவரே உங்கள் தயவு அந்த ஜனங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நாம் அதுக்காக பிரயாசப்படணும். நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது கர்த்தருக்கு சித்தமாக இருக்க போனால் முடிவும் கர்த்தர் சித்தமாக அற்புதங்களாக கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவி நாமத்தினால. எத்தனையோ இடத்துல இந்த தினத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். 2024 டிசம்பர் 10 நடக்குது. ஒரு அற்புதம் நடக்கக்கூடாதா? அதிசயம் நடக்கக்கூடாதா? இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. 2025 ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஜனவரிலையாவது ஒரு கல்யாணம் நடக்கட்டும். ஏக்கத்தோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் உடனடியாக அற்புதம் நடக்கும். நம்ம இன்னும் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்க மாட்டாங்க. அழகான பையன் வேணும், அழகான பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க படிப்பு எப்படியோ இருக்கும், நல்லா படித்த மாப்பிள்ளையே வேணும்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க பிஏ படிச்சுட்டாங்க. அவங்க பிஏ படிக்கும்போதே நான் சொல்கிறேன், பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த பிள்ளையை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டினா இந்த பிள்ளை என்ன படிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்துட்டு மாப்பிள்ளை கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுன்னு அந்த குடும்பத்தாருக்கு நான் சொன்னேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சம்பவம். அவங்க பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்த்தாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை என் பிள்ளை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பிஏ படிச்சுட்டாங்க. இப்போது +2 படித்த மாப்பிள்ளை கொடுத்தா நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், இந்த பையன் எனக்கு வேண்டான்ட்டாங்க. எம்ஏ படித்தாங்க. பிஏ படித்த மாப்பிள்ளையை பார்த்தா நான் எம்ஏ படிச்சுக்க இந்த மாப்பிள்ளை வேணான்ட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே ஒவ்வொரு படிப்பாக அவங்க போயிட்டேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க படிப்புக்கு தகுந்த மாப்பிள்ளையை அவங்களால சூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நான் நிறைய படிச்சுக்கிறேன், அந்த பையன் கம்மியாக படிச்சுக்கிறான், வேண்டாம். அவன் இப்படி இருக்கிறான், கலராக இல்லை, வேண்டாம். அவன் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான், வேண்டாம். இப்படியே பார்த்து 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 அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்துக்க முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் என்ன சொல்ல, உங்கள் பேர் நினைத்துக்கிற நினைவுகள் அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதிக்கு எதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க, ஆனால் கர்த்தருக்கு எதிர்த்து நின்று உட்காந்துருக்குறாங்க. எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கர்த்தருக்கு எதிர்த்து நின்று இருக்கிறாங்க. ஹம்பல் கிடையாது, தாழ்மை கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பய உணர்வு கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கை, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும், நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் கண்ணீர் வடிச்சுக்கிறேன், கர்த்தர் செய்யணும். எப்படிங்க செய்வார்? நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறேன்னு சொல்லிட்டும் உலக ஆசைகளோடு கூட எனக்கு அந்த பொண்ணு இப்படியாப்பட்ட பையனை பார்த்துருக்கிறா, அதை காட்டிலும் நல்ல பையனை எனக்கு வேணும், அவளை காட்டிலும் நல்லா படித்த மாப்பிள்ளை எனக்கு வேணும், இப்படியாப்பட்ட லெவலில் இருக்கும்போது எப்படிங்க நமக்கு கிடைக்கும்?
நான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், பெண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலாவது கர்த்தருடைய பிள்ளையாக இருங்க. உங்களுக்கு நல்ல பெண்ணை கற்றுக் கொடுப்பார், நல்ல ஜாப்பை கற்றுக் கொடுப்பார். அவருக்கு உகந்த பிள்ளையாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தீமைக்கல்ல, சமாதிக்காத நினைவுகளே, நம்முடைய பேரண்ட்ஸை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆசுதமாக இருக்க வேண்டுமானால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேர் இந்த நினைவுகள் அறிவேண்ட கற்று சொல்லுகிறார். அவர் தீமைகளை சமதுக்கு நினைவுகள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு சேஞ்சஸ் உருவாகட்டும். கிருபை செய்யும் பரிசுத்த சமாவுண்டு இயேசு பிதாவே. ஆமென். ஆமென்.